வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் சேலையை வச்சு தாங்க ஒரு மெத்தை செய்ய போகிறேன். அது இல்லாமல் பழைய துணியையும் நான் ரீயூஸ் பண்ண போகிறேங்க. நம்ம துணி தைச்சிட்டு மீதி வேஸ்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த துணியை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம 3 பக்கமும் அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுனா எனக்கு ஒரு 6 பாக்ஸ், ஒரு லைனுக்கு நான் 6 பாக்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டு துணியை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் ஒரு பழைய பொம்மையில் வேஸ்ட்டான பஞ்சு இருந்ததுங்க. அந்த பஞ்சையும் கூட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். துணினா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அதனால் பஞ்சு இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் துணி இருந்தாலும் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இப்போ 3 பக்கம் அடிச்சிருந்தேன். இப்போ 4வது சைடும் நான் அடிச்சுக்கிறேங்க. இப்படி அடிக்கும்போது நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம பிசுறு இல்லாமல் திருப்பிட்டு அடித்தோம்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் அப்படியே பிசுரோடவே இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு லைனுக்கும் நான் 6 பீஸ் வச்சு ஒரு சாரீ ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. கரெக்டாக நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்குதுங்க. நீங்கள் இல்லைன்னா வேறு சாரியோ இல்லை வேறு துணி இருந்தாலும் நீங்கள் பத்தாததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 பீஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யுங்க. அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பீஸு இப்படியே இதே மாதிரி 6 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ பழைய துணியில் வேஸ்ட்டான துணியை நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சரி, இப்படி மெத்தையாக நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வேஸ்ட்டும் ஆகாது, நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன பசங்களுக்கெலாம் இது நம்மளை தைச்சி கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக இதை போட்டுக்குவாங்க. அது இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரீயூஸ் ஐடியாவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 பாக்ஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி எல்லா லைனாக 6 பாக்ஸையும் நான் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நான் ஃபுல்லாக லைனாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரியே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சிங்கிள் மெத்தை இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸாக, அது மாதிரி தாங்க நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் சரி வேஸ்ட்டு துணி என்ன பண்ணுறதுன்னு தாங்க இதை யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குதுங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பகுதியில் ஓரப்பகுதியில் பிசுறு தெரிஞ்சிச்சு. அதை அந்த சாரியோட பார்டரை வச்சு அந்த பிசுரை நான் அப்படியே மடித்து திருப்பி அடிச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஓரம் ஃபுல்லாக 4 பக்கம் நான் அதே மாதிரியே அடித்து எடுத்துக்கிட்டேன். நமக்கு பிசுறு வெளியில் தெரியாது ஓரத்தில். இதுக்கு ஒரு கவரும் நம்ம தைச்சி போட்டுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போதைக்கு இது மட்டும் தைச்சிருக்கேன். அடுத்த வாட்டி நான் இதுக்கு கவர் தைச்சிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பழைய துணியெல்லாம் நம்ம இப்போ தைச்சது போக மீதி துணியெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம அதை சேர்த்தி வச்சுருப்போங்க. இப்படி ஒரு மெத்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது குளிர்காலத்துக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே போட்டு நம்ம உட்காந்துக்கலாங்க. பசங்க படிக்கும்போதோ அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐடியாவாக தோணுச்சு. ஆனால் இது கொஞ்சம் நேரம் பிடிக்க தாங்க செய்யும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டெய்லி உட்காந்து ஒரு 2 லைன் ஒரு 6 பாக்ஸாக டெய்லி ஒரு 10 பாக்ஸ் செஞ்சு வச்சோம்னா ஒரு 3-4 நாளில் நம்ம செஞ்சிடலாங்க. துணியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது, ஒரு பொருளும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சிங்கிள் மெத்தை நமக்கு தயாராகிடுச்சுங்க. அதே மாதிரி பிசுறு இல்லாமல் அந்த ஓரத்துலேயும் நான் 4 பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெத்தை நம்ம வாங்குகிற அளவுக்கு வந்துச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.